ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. இதுவரை 66 போட்டிகள் முடிஞ்சிருக்கு. நேற்று மழை பெஞ்சதுனால ஆளுக்கு ஒரு புள்ளி பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஈஸியாக எஸ்ஆர்ஹெச் அணி பார்த்திங்கன்னா 3வது அணியாக குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ரொம்ப டஃப் இருக்கிறது. எதுக்காக? முதல் 2 இடங்களை பிடிப்பதற்காக. அது யாராருக்கு? ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஈவன் சிஎஸ்கேவுக்கும் கூட அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2வது இடத்துக்கு போகிறதுக்கு எந்த அணிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் சிஎஸ்கேவுக்கு வர்றது இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாகணும் மொத்தத்தில். ஏன்னா ஆர்சிபியை ஜெயிச்சா தான், அதுவும் மழையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மழை வந்தாலும் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இருக்குமா ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்குமான்னு ஒரு டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இப்போ ஆர்ஆர் பார்த்திங்கன்னா 0.27 ரன் ரேட்டில் தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 0.40 இருக்காங்க. அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க 2ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. இல்லை, ஏன்னா அவங்க இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் சிஎஸ்கேவுக்கு. ஸோ அப்போ சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் எலிமினேட்டரில் மோதி ஜெயிக்கிறோம். யார் ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு தான் போகணும். ஒருவேளை சிஎஸ்கேவை தோக்கடித்து 18 ரன்னுகளுக்கு மேலே வித்தியாசத்தில் ஆர்சிபி அதிரடியாக விளையாண்டு ஜெயித்தாங்கன்னா ஆர்சிபி ஆர்ஆர் எலிமினேட்டர் போட்டியில் விளையாடலாம். இல்லை, ஆர்ஆர் தன்னுடைய கடைசி போட்டி வர்றதுனால அது ஒரு எட்ஜ் இருக்குது. எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி போட்டியில் இவ்வளோ ரன் அடித்தா தோத்தாலும் கூட நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தா கண்டிப்பாக ஆர்ஆர் அணி வடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு வைக்கும் போது அவங்களோட புள்ளிப்பட்டியல் கூடுதலாக வேணுங்கிறக்காக ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்னு கூட ஆர்ஆருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல சான்ஸு ஆர்ஆருக்கும் இருக்கிறது. ஸோ அப்போ எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். இன்றைய போட்டி 67வது போட்டி மும்பை இந்தியன்ஸுக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையில் மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்கிறது. மும்பை 10ஆம் இடத்துலையும் எல்எஸ்ஜி 7ஆம் இடத்துலையும் இருக்குது. மும்பை அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுமா பயன்படாதாங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எல்எஸ்ஜி ஜெயித்தாலும் கூட அவங்க ரன் ரேட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ரொம்ப ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். மும்பை இந்தியன்ஸை ரொம்ப நசுக்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஹெட் டு ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் எல்எஸ்ஜி 4 முறை ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஆதிக்கத்தை எல்எஸ்ஜி தான் நிலைநாட்டியிருக்கு கடந்த காலத்தில். மதியன் 8 விதியன் 3 வர்றதுனால இன்றைக்கி போட்டியில் ரொம்ப குழப்பங்களும் சண்டைகளும் இருக்கும். மும்பை அணி வெற்றி வருமானு தான் கேள்வி வந்தது. ஆனால் உதயத்திலே கவிப்பு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. மந்தன் 6ஆம் அதிபதியும் அங்கே உட்காந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. சரி, மும்பை இந்தியன்ஸுக்கு தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்எஸ்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சேய் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் உதயாதிபதியை நீச்சமாகிறார். இவங்களுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ இந்த 2 அணிகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமான விஷயந்தான். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு முழு 11 விளையாடுவாங்களா அப்படின்றதும் டவுட்ஃபுல்லாக இருக்கிறது. உலகக்கோப்பைக்கு தயாராக வேண்டி ரோஹித் சர்மாலாம் இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டு கிளம்புறாரா, இன்றைக்கி போட்டியில் ஆடுறாரா இல்லையான்றதை பொறுத்த விஷயம். ஸோ இது ஐபிஎல்லை விட T20 முக்கியன்றது அப்படி போகும் பொழுது இது ஏனோ தானான்னு விளையாடுறக்கும் மும்பைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்எஸ்ஜிக்கு ஜெயித்தாலும் கூட அது பெரிய வெற்றியாக கன்வெர்ட் ஆகி பயன்படுமானா டவுட்ஃபுல் மேட்ச் தான். இது உப்புக்கு சப்புக்கான மேட்சாக தான் எனக்கு தெரிகிறது. இந்த போட்டியில் விளையாடக்கூடிய சிறந்த வீரர்கள் மும்பை இந்தியன்ஸில் இஷான் கிஷன், நமன் திர், ஜெரால்டு கோட்ஸி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஆகாஷ் மத்வால், நேகல் வதேரா. பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், தீபக் ஹூடா, குர்னால் பாண்டியா, முஷின் கான், ரவி பிஷ்னாய், அர்ஷத் கான் இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. வேர்ல்டு கப் டீமில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டு அணி வீரர்கள் கொஞ்சம் பதுசாக தான் விளையாடுவாங்க. ரொம்ப அதிரடி காட்டி விளையாட மாட்டாங்க, ஏன்னா இன்ஜுரி வந்துடக்கூடாதுன்றக்காக. அதே போல் இவங்க இந்திய பிளேயர்ஸ் வேர்ல்டு கப்பில் இல்லைங்கிறதுனால இந்த டீமில் அவங்க அதிரடியாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது எப்படியாக பார்த்தாலும் இந்த போட்டி முடிவில் கவிப்பில் மும்பை இந்தியன்ஸ் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஆறுதல் வெற்றியை பெறும். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.